நான் எப்பேற்பட்டவள்? அப்படி நான் எதற்காக வந்திருக்கிறேன்? ஆமா, நான் எப்படி தோன்றியவள்? நான் கருவுருவாகி வந்திருக்கிறேன் இல்லையா? அப்படி நான் கருவுருவாகி வந்திருக்கக்கூடிய காரணம் என்னுடைய தாய் தந்தைகள் யார் இல்லையா? நான் யார் வயிற்றில் பிறந்தேன்? என்ன காரணம்? எதுக்காக இந்த கருத்து உருவத்தோடு இருக்கிறேன்? என் பெயர் என்ன? அப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆமாமா, எலுமிச்சுக்கா போறான் அம்மாளுக்கு உண்டு கட்டு போறான் மத்தாலும் மத்தாலும் பாக்குறவங்க ஓ மத்தாலும் சரியான அடிக்கிறாங்க. ஐயடி கட்டி பயம் கிடையாது பயம் போடு. அப்படி நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா? எப்படி என்னை பெற்ற தாய் தந்தைகள் யார்? என்ன கூச்சல் கூச்சல் என்ன? அப்படி என்னுடைய நாடு கனகமகாபுரி பட்டணம். கனகமகாபுரி பட்டணம் இல்லையா? ஜெகத்தோடு திருஷ்டி பரிபாலனம் செய்து வந்தவர் என் தந்தையார் யார்? கனக மகாராஜர். என் தாயார் கனகவல்லி அம்மையார். இருவருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே கிடையாது இல்லையா? இப்பேற்பட்ட நாடை ஆளக்கூடிய நீதியான நாடை ஆளக்கூடிய மா மன்னருக்கு இத்தனை காலம் ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று வெட்கப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், பீழப்பட்டார் இல்லையா? இப்பேற்பட்ட நாட்டில் நாம் வாழ்வதை விட இறந்து போய் விடுவதே மேல் அப்படி என்று மனதில் எண்ணிக்கொண்டு என்ன ஆனதாம்? ஒரு நாள் நாட்டு மக்கள் எல்லாம் ஏனிதம் பேசுவார் என்று எல்லா வல்ல இறைவனாக இருக்கும்படியான சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாராம் இல்லையா? அப்படி கைலமலைக்கு சென்று சிவபெருமானை வேண்டிக் கொண்டாராம் இல்லையா? நமக்கு நாளை நாம் இறந்த பிறகு இந்த நாடை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டுமே அப்படி என்று சொல்லி சிவபெருமானத்தில் வரம் கேட்டு வந்தாராம் இல்லையா? சிவபெருமான் வரத்தை கொடுத்தார். இந்த கனியை புசிதரை உண்டானால் என் தாயகப்பட்டவள் கனகவல்லியே, இந்த கனியை புசிதரை உண்டானால் உனக்கு 10 மாதங்களுக்குள் குழந்தை பிறக்கும் என்று சிவபெருமானம் சொல்ல அதை காதலை கேட்டுக்கொண்டு நாட்டுக்கு வந்தவனே குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக என் தந்தையார் என்ன ஆனார் தெரியுமா? வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார்? அப்படி காட்டுக்கு புறப்பட்டு இல்லையா வனவிலங்குகளை வேட்டையாட இருக்கக்கூடிய காரணம் அங்கு யார் வந்து தெரியுமா? அங்க தன்னந்தனிமையாக இருக்கக்கூடிய நேரம் என் தந்தையாரை நோக்கி யார் வந்தது? முப்புதாசி அம்மா தேவடியா வந்தாங்க. அதுக்கே இருக்கக்கூடியவர்கள் விலை மாதர்கள், இரவு ராணிகள் இல்லையா? கேட்டாலே எனக்கு பதவி வருகிறது. ஆமா, அகிலான கோடி எனக்கு நான் கோபத்தோடு இருக்கிறேன். நான் வரக்கூடிய நேரத்தில் எப்படி எப்படி எதெல்லாம் உலக வேண்டும் தெரியுமா? உனக்கு தெரியாது. ஆத்தா வருகிறாள் என்றால் 32 தாளம் மேல வாத்தியங்கள் முழங்க வேண்டும். ஆமா, கணீர் கணீர் என்று அப்படி இருக்கக்கூடிய நான் என்ன ஆனது? என் தந்தையாரை நோக்கி செல்கிறாள். அப்படி சென்றவனே என் தந்தையார் அவளை மயங்கி கிடையாது, மயக்க கிடையாது. என்ன ஆனது? அவள் என்ன வைத்திருந்தால் தெரியுமா? அஞ்சனமையை வைத்து என் தந்தையாரை மயக்கினார். தன்னந்தனிமையாக நாட்டில் என் தாயாகப்பட்டவள் கனகவல்லி அம்மையார் இருந்து கொண்டிருக்கிறார்.
அப்படி என் தாயகப்பட்டவள் நாட்டில் இருக்கக்கூடிய காரணம் இல்லையா 10 மாதங்கள் முக்கியம் என்ன கணவர் வரவில்லையே கணவர் வரவில்லையே அப்படி என்று வேதனையில் விலைமாத கர்ப்பஸ்திரியாக என் தாயகப்பட்டவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா அந்த விலைமாதர் அதாவது அந்த தாசியகப்பட்டவள் என் தந்தையாரை மயக்கி சொத்து பத்து நாடு நகரம் அனைத்தையும் பறித்துக் கொண்டார் இல்லையா நாடே அவகாசமாக்கி விட்டார் இல்லையா உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நாட்டுக்கு புறப்பட்டு ஊரறிய உலகம் அறிய நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த தாசியகப்பட்டவள் கனகாமகாபுரி பட்டணத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார் என் தந்தையாரும் வருகிறார் என் தாயை பார்த்து அந்த தாசியகப்பட்டவள் சுவாமி அழகான மனைவி நான் இருக்கிறேன் இவள் யார் என்று சொன்னவனே என் தந்தையார் ஏலக்காரி என்று சொன்னார் சொன்னவனே இதனால் முதல் கொண்டு நீ எனக்கு மனைவி கிடையாது இதோ நான் அழைத்து வந்திருக்கிறேன் அல்லவா அவள் தான் என்னுடைய மனைவி அப்படி என்று அந்த தாசியின் வார்த்தை கேட்டு என் தாயகப்பட்டவளை என்ன செய்தார் கொலை செய்தார் अम्मा श्याम्यान वाका पूजा मनी आटूना पूजा मनी आटमा वाड़वा ಇಲ್ಲ ನಾನು ಯಾರೋ ನೀ ಒಂದು ಮಾತಿಗೆ ಡ್ಯೂಟಿ அடே புதங்களா நிறைமாத கர்ப்பிஸ்திரி என்று பாராமல் என் தாயகப்பட்டவள் கொன்று விட்டார்கள் கொன்ற உடனே என் தந்தையார் என்ன செய்தார் அனைத்து சொத்து பத்தும் என்னுடைய பெயரில் இருக்கிறது என்று என் தந்தையாரே ஒழித்து விட்டாள் இல்லையா அப்படி பணமாகப்பட்டது இவருடைய நாட்டில் இருக்கக்கூடியது முதலில் இந்த கனகமகாபுரி பட்டணத்தில் நான் ஆட்சி ஆளப் போகிறேன் இல்லையா எனக்கு முன்பதாக இந்த பிணம் இருக்கக்கூடாது என்று என் தாயகப்பட்டவளும் என் தந்தையாரும் என்ன செய்தார் நாட்டை விட்டே ஓட்டி வைத்தாள் இல்லையா என் தந்தையார் மிக மிக வேதனைப்பட்டு அழகான மனைவியை கொலை செய்து விட்டோமே தாசிய வார்த்தை கேட்டு அப்படி என்று மந்திரியை முதல் கொண்டு மந்திரியாரை துணை கொண்டு அந்த சந்தன மரத்தாலை அழகாக என்னை மனைவியை தகனம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு என் தந்தையார் என்ன செய்தார் சந்தன மரத்தை வெட்டி இல்லையா அதை தாயகப்பட்டவரை தகனம் செய்கிறார் அந்த எரியக்கூடிய நெருப்பிலே நான் தாய் வயிற்றிலிருந்து நான் எப்படி பிறந்தேன் எனக்கு என்ன பெயரானது அழைத்தால் வர வேண்டும் பேசாத வாய மூடு அடே கலா புதங்களா நான் வரவழைத்தால் வர வேண்டும் நான் போச்சென்றால் போக வேண்டும் நான் இருக்கிறேன் எதுக்கு ஓடி நீ போறான்னு சொல்லி நீ தான் திருச்சான் வர வேண்டும் கோபம் வருகிறது கோபத்துல போய் கோயிலுக்கு போய் நான் வரமா மணி காலையில அப்படி அந்த தாய் வயிற்றிலே அந்த வெப்பத்தில் அந்த படீர் என்று வயிறு வெடித்து அந்த எரியக்கூடிய தீயில் திகு 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 தீயில் வந்திருக்கிறேன் தக 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 தருவில் வந்திருக்கிறேன் நான் நாட்டம் ஆடி பாட்டு பாடி
நான் ஓடி வந்திருக்கிறேன். ஏய் நான் பிறந்த உடனே ஆஹா. அந்த வயிறு வெடித்து ஏய் நான் பிறந்த உடனே ஆஹா. எனக்கு எப்பேற்பட்ட உருவம், ஓ அழகான ஏய் நெருப்பு ரூபம் ஆஹா. இல்லையா, ஏய் சிகப்பு ரூபம், ஓஹோ அந்த எரியக்கூடிய ஏய் தீயில் ஆமா. மண்ணுக்கும் விண்ணுக்கும் அகோர ரூபம் ஆஹா. இல்லையா, ஏய் அந்த தீயில் எரியக்கூடிய நேரம் ஓ. என் மேனியாகப்பட்டது ஆமா. இல்லையா, ஏய் கரேன் என்று கருந்து கருத்து விட்டது. என் மேனியெல்லாம் கருத்து போய் விட்டது ஆமா. இல்லையா. ஏய் நான் நெருப்பில் பிறந்தவள். ஓஹோ. நெருப்பில் பிறந்தவனே ஆமா. எனக்கு எந்த தேவரும் பெயர் வைத்து கிடையாது. ஓஹோ. மேலே இருக்கக்கூடிய தாயார் ஆகாஷவாணி. ஆகாயவாணி பார்த்தார். ஏய் இந்த குழந்தையாகப்பட்டது ஆமா. இவ்வளவு அழகாக ஏய் கருத்த உருவத்தோட பிறந்திருக்கிறது என்று ஆமா. மேலே இருக்கக்கூடிய ஆகாசவாணி பார்த்தால் ஓ. எனக்கு என்ன பெயர் சூட்டினார்? எப்படி? நான் கருத்த உருவத்தோடு பிறந்தபடியால் ஏய் கருமாரியம்மா. ஏய் கருமாரியம்மன் என்று பெயர் சூட்டினார். அப்படி ஏய் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் என்று பெயர் சூட்டி ஆமா. நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? ஏய் நான் எதை உண்ணக்கூடியவள் ஆமா. சொல்கின்றேன்மா. நான் எப்பேற்பட்டவள்? ஆமா. நான் குருதி என்று சொல்லக்கூடிய ஓஹோ. ரத்தத்தை உரிபவள். ஏய் நான் உதிரப்பலி கொண்டவள். கொண்டவள். மண்டையோட மாலை எனக்கூடியவள் ஆமா. இல்லையா. ஏய் அப்பேற்பட்ட காவு வாங்கக்கூடிய ஓஹோ. ஸ்ரீ தேவி கருமாரியம்மனாக நான் தெரிஞ்சிருக்கிறேன் ஆகட்டும். இல்லையா. ஆமாமா. அப்படி ஏய் உதிரப்பலி கொண்டதும் இல்லாமல் ஓஹோ. நான் அழகாக ஏய் நான் எதாரில் இருக்கிறேன் ஓஹோ. இல்லையா. ஆமா. இங்க இருக்கக்கூடிய ஏய் வேப்ப மரத்தடியில் நான் இருந்து ஓ கொண்டிருக்கிறேன். வேர்க்காட்டில் வேப்ப மரத்தில் அமர்ந்து ஆமா. ஏய் நான் வரக்கூடிய பத்திரிக்கெல்லாம் ஆமாமா. திரு அருளுக்காட்சி தந்திருக்கிறேன். ஆகட்டும். இப்படிதான் நான் பிறந்த வரலாறு. ஓஹோ. நான் புதுமையாக ஏய் ஸ்ரீ தேவி கருமாரியம்மனாக நான் பிறந்திருக்கிறேன் அல்லவா. ஆகட்டும். நான் வேப்ப மரத்தடியில் இருக்கிறேன். ஏய் இந்த நாளில் பார்த்தால் பார்த்தால் ஏதோ என்னை தேடி ஓ நல்ல செய்தியாகப்பட்டது ஆஹா. வருவது போல் நேரத்தில் தோன்றுகிறது இருக்கிறது. இல்லையா. ஆமா. அப்படி ஏய் என்னை தேடி யார் ஒருவர் வந்தாலும் ஓ. ஆத்தா ஏய் தாயே ஆ. கருமாரியே எச்சரிக்கை. உன்னை தேடி யாரோ வந்திருக்கிறார் என்று அழைப்பு கொடுத்தால் ஆ. நான் வருவேன். அதுதான். உண்மையான ரூபத்தை காட்டுவேன். ஓ. இல்லை என்றால் ஏய். அந்த வேப்ப மரத்தோடு ஆமா, ஆமா. நான் வரக்கூடிய பக்தர்களுக்கு வேப்ப மரமாக காட்டி தருவேன். ஆகட்டும். இதோ பார்க்கலாம். அதான் வந்து